காலையில நான் எந்திரிக்கும் போது வீட்டுல யாரையுமே காணா. நானும் சுத்தி முத்தி பாக்குறேன். லாஸ்ட்டுக்கு அம்மா கரையில உட்காந்துருந்தாங்க. நைட்டே கம்மாயில வலை ஓட்டிருந்தாமா, அதனால மாமா மீன்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மீனா தான் மாட்டி இருந்தது. சரி நீங்க அப்படியே மீன் பிடிச்சிட்டே இருந்தோம். லைட்டா நம்மளும் முத்தத்தை கூட்டிட்டு குழம்போட உட்காந்தாச்சு. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்கு. அது நிறையும் போது அமத்தணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன வீட்லயே தண்ணி டேங்க் வச்சிருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு அமத்துவீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி நமக்கு எதுக்குன்னா ரொம்ப அமத்தல அப்படின்னு விட்டோம்னா நல்லா டேங்க தண்ணி ஏற்ற தெரியுது, அமத்த தெரியாதான்னு கேட்பாங்க. இதுல வந்து எல்லாருக்குமே தண்ணி நிறைஞ்சு ஊத்துறது பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுல தண்ணி டேங்க் இருக்கிறது தான் பிரச்சனையே. செம்ம ஃபன்னா இருக்குல்ல. எனக்கு அப்பப்போ அப்படித்தான் இருக்கும். அதே மாவா மீனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் தோசை தான். மாவு இல்லாமல் ரெடி பண்ணிட்டு தக்காளி சட்னி வச்சுட்டு இருக்கேன். செல்வா வந்து இன்னைக்கு ராம்நாடு கிளம்புறானா, வண்டிக்கு எப்சி இருக்கு. அதனால சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு செல்வா அப்படியே கிளம்பிட்டேன். அவனை அனுப்பி வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டாச்சு. எப்போதும் விட அந்த பெரிய பெரிய ராக்கண்டு மாட்டியிருந்தது. அதனால கொஞ்சமாக மீன் மசாலா மட்டும் அப்ளை பண்ணிட்டு அத்தை கொஞ்சம் மீனை கருவாடு போடுறேன் அப்படின்னு காய வச்சுட்டு இருந்தாங்க. இனிமேல் நமக்கு வேலை இல்லை. அத்தை தான் மீன் குழம்பு வச்சு அப்படியே சாப்பாடு வச்சுக்கிடுவாங்க. நம்ம லைட்டாக தலைக்கு என்ன வச்சுட்டு இன்றைக்கி பகலில் குளிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நான் ஈவினிங்குள்ளே குளிக்க முடியல, பயங்கரமாக கூதடிக்குது. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சித்ரா, ஆர்த்திகா, சங்கீதா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.